எல்டர்ஸ் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டிஸ்பிளே நேம் எப்படி வைக்கிறது, நம்ம லோகோலாம் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி சைன் அப் பண்ணோம், எப்படி ஜூம் அப்ளிகேஷனில் சைன் அப்பில் எந்தெந்த ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி ப்ராப்பராக பண்ணன்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்கள் அப்ளைன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிஸ்பிளே நேம் வைக்கலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைல் ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சு இருக்கும். உங்கள் நேம் போட்டு கூட இருக்கும். ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் அந்த மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பார்த்தீங்கன்னா காமிக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு இல்லை காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே நேம் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் சேஞ்ச் பண்ணுவோம். வேறு எந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுன்ட்டு நான் பார்க்கலாம் வர வீடியோஸ். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். ஓகேவா? அந்த லோகோ உங்கள் அப்ளைன்ஸ்க்கு கேளுங்க, அவங்க அனுப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோகோ காமிக்கும். ஓகேவா? லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பார்த்திங்கன்னா லோகோ காமிக்கும். கரெக்டாக லெவலில் கட் பண்ணிங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வைக்கலாம், ப்ராப்பராக வைக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு டீசெண்டாக ஒரு லோகோ வைப்போம். ஓகேவா? ஓகே, நான் வச்சுட்டேன். ஓகேவா? ஓகே கொடுத்துட்டேன்னு நான் சேவ் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காமிக்குது பார்த்தீங்களா? இப்படி தான். 1 செகண்ட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இது ப்ராப்பராக இது ப்ராப்பராக தான் இருக்குது. அது கொஞ்சம் லோடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே டிஸ்பிளே நேம் இருக்குது. ஓகேவா? டிஸ்பிளே நேம் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ தான் காமிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனும் பண்ண தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி காமிக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா உங்களோட லெவல். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க வெஸ்டேஜில் அப்படின்னா உங்களுக்குன்ட்டு ஒரு 5 ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கம்பெனி சார்பாக உங்களுக்கு 5 கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு. ஓகேவா? உங்களோட என்னோட நேம் உதய பிரகாஷ்னா நான் உதய பிரகாஷ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ உதய பிரகாஷ் என் செல்லு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டீம் நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்கள் அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க எப்படி டீம் நேம் என்னன்னு கேட்டுங்க. ஓகேவா? இப்போ என்னோட டீம் நேம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஈவெல் வெஸ்டேஜ் டீமு. அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஈவெல் வெஸ்டேஜ் டீம். ஓகேவா? இப்படி தான் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சில டீமில் பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும். ஓகேவா? 1.1 அதுக்கடுத்து 1.2 அதுக்கடுத்து 5 அப்படின்ட்டு ஒரு தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் என்னவோ அதை போட்டுங்க. இப்போ என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா 1.2. ஓகேவா? 1.2 போட்டுக்கிறேன். இங்கே நான் இப்போ பிரான்ச் டைரக்டராக இருக்கிறேன். நான் பிடின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு லெவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போவார், சேவ் காமிக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா லாஸ்ட் நேம் போயிட்டு ஒரு டாட் வச்சுருங்க. டாட் வச்சோடனே உங்களுக்கு சேவ்னு காமிக்கும். நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துச்சு. பார்த்தீங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போது ஜூம் அப்ளிகேஷனில் ப்ராப்பராக லோகோ டிஸ்பிளே நேம் வைக்கணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே அண்டரில் வரவங்க நியூவாக வரவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. விஸ்வல்.